அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ இந்த டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய 4 விதமான பறவைகள்ல, அதாவது மஞ்சள் நிற பறவை, பச்சை நிற பறவை, நீல நிற பறவை மற்றும் சிவப்பு நிற பறவை, இந்த 4 பறவைகள்ல உங்களுக்கு பிடித்த பறவை எதுவோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த பறவையை வைத்து உங்களுடைய இயல்புகளையும் குணாதிசயங்களையும் பற்றி நான் சொல்ல போறேன். ஆமா, இது உளவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பறவையை வைத்து உங்களுடைய சுபாவங்களை மிக எளிமையாகவே சொல்ல முடியும். அதனால இந்த வீடியோவை நீங்க நம்பிக்கையோட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற பறவையாக இருந்தால் இவர்கள் மிக பெற்றிருந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். ஆமாங்க, இவர்களுடைய எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் மிக எளிமையாக வெற்றி காணக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மிகவும் நுட்பமான முறையில் கையாண்டு அந்த விடயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவு இவர்களிடம் இருக்கும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய இருக்காங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வரக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை போன்றவற்றை பலமுறை ஆலோசித்து அதன் பிறகுதான் அந்த காரியங்களை இவங்க செய்வாங்க. அப்படி இவங்க ஒரு விஷயத்தை பத்தி பல முறையை சிந்தித்த பிறகு அந்த காரியத்தை செய்வதனாலே இவர்களுக்கு மிக எளிமையாகவே வெற்றி கிடைத்துவிடும். இவர்களுக்கு சக்தி, முன்கோபம் அதிக அளவாகவே இருக்கும். அதே சமயத்துல தன்னுடைய தாய் தந்தையர் மீது அதிக அளவான அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிக அளவாக இருப்பதனாலே திருமண வாழ்க்கையும் மிகச் சிறப்பாகவே இருக்கும். தன்னுடைய நண்பர்களுக்கு அதிக அளவான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தன்னுடைய எதிர்காலம் குறித்து எண்ணங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே தன்னுடைய எதிர்காலத்திற்காக அதிக அளவான பாடுபட்டு உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். ஏழைகளுக்காக இவங்க ரொம்பவே உன்னதமான மனநிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரியான குணாதிசயங்கள் உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு இயற்கையாகவே மஞ்சள் நிற பறவையை தான் பிடித்திருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்தது பச்சை நிற பறவையாக இருந்தால் இவர்கள் மிகவுமே மன உறுதி படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய மன உறுதியை யாராலுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லையாகணும். அந்த அளவுக்கு மன உறுதியும் மன வலிமையும் படைத்தவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் தக தெரிந்து அந்த சூழ்நிலையை விட்டு மேல்நிலையை அடையக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவர்களுக்கு இருக்கும். மிகவுமே தன்னம்பிக்கை படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். அதனாலேயே இவர்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை விட்டு மிகவும் எளிமையாகவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு உண்டாகும். இவர்கள் எந்த அளவுக்கு மன உறுதி படைத்தவர்களோ அதே அளவுக்கு மிகவுமே மென்மையான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனாலேயே கஷ்டப்பட்டவர்களை பார்த்தாங்க அப்படின்னா மனம் இறங்கி அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே சமயத்துல இயற்கையை ரசிக்கக்கூடிய மிகச்சிறந்த ரசிகர்களாகவும் இருப்பார்கள். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மரங்கள், காடுகள், மலைகள், நதிகள், கடற்கரை போன்றவற்றை அதிகமாக நேசிப்பார்கள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையின் காதலர்களே சொல்லலாம் இவங்களை. அந்த அளவுக்கு இயற்கையை விழுந்து விழுந்து நேசிப்பாங்க. அதே சமயத்துல பயணங்கள் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். நிறையவே அறிவார்ந்த விடயங்களை தேர்வு கற்பதில் இவங்க பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதிகளவான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவர்கள் முன்னாடி போய் நிற்பாங்க. அதே சமயத்துல தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மீதும் அதிகளவான அன்பும் பாசமும் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தன்னுடைய எதிர்காலத்திற்காக பாடுபட்டு உழைக்கக்கூடிய நபராகவும் இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான குணங்கள் உங்களிடம் இருந்தா உங்களுக்கு பச்சை நிற பறவையை தான் மிகவுமே பிடித்திருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்தது நீல நிற பறவையாக இருந்தால் கடுமையான முயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி, உடல் வலிமை போன்றவை இவர்களுக்கு அதிக அளவாகவே இருக்கும். எப்பொழுதுமே இவர்கள் தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அடுத்தவர்களுடைய உதவியை எப்பொழுதுமே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் உழைச்சி நான் என்னுடைய சொந்த காலில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவர்களுடைய ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அதற்காக கடுமையான முயற்சிகளை இவங்க எடுத்து எப்படியாவது அந்த விடயத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே சமயத்துல
இவங்க எப்பொழுதுமே புதுமையான விஷயத்தின் மீது அதிக அளவான ஆர்வத்தினை காட்டுவாங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் யாருமே செய்யக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு விஷயங்களை கூட இவங்க மிக நுட்பமான முறையில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு ஒரு கூட்டத்துல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இவங்க மட்டுமே தனித்துவமாக விளங்குவாங்க. அதாவது புதுமையை விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இவரை சொல்லலாம். அதே சமயத்துல இந்த சமுதாயத்தின் மீது அதிக அளவான அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் மிகச்சிறந்த நுட்பமான அறிவாற்றல் இருக்கும். அதனாலே எந்த ஒரு விஷயமே சரி நுட்பமான முறையில கையாண்டு அந்த விஷயத்தை வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள், நண்பர்கள் மூலம் அனைவருக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க விளங்குவாங்க. இது மாதிரியான குணங்கள் உங்களிடம் இருந்தா உங்களுக்கு நீல நிற பறவை மிகவும் பிடித்திருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்தது சிவப்பு நிற பறவையாக இருந்தால் பிறர் மீது அதிக அளவான அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காதல் உணர்வு அதிகமாக நபர்களாக உண்டாகும். உங்களுக்கு பிறர் மீது அதிக அளவான அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல கூர்மையான அறிவாற்றல் இவர்களிடம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு விதமான தெளிவு எப்பொழுதுமே இருக்கும். சமுதாயத்துல பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு தன்மதிப்பை இவங்க பெறணும்னு நினைப்பாங்க. அதற்காக அதிக அளவான முயற்சிகளையும் பாடுபடுவாங்க. தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க. அதே சமயத்துல தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீதும் அதிக அளவான பற்றும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற ஜீவராசிகள் மீதும் அதிக அளவான அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலுமே மிக நுட்பமான முறையில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமான தோற்றத்தில் இருப்பார்கள். அதே சமயத்துல நேர்த்தியான ஆடையும் எப்பயுமே அணிவாங்க. இவர்களுடைய ஆடைகளின் தேர்வு எப்பொழுதுமே மிக சிறப்பாகவே இருக்கும். சமுதாயத்துல தனக்கான ஒரு இடத்தை எப்பொழுதுமே இவங்க பிடித்திருப்பாங்க. இந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு சிவப்பு நிற பறவை தான் பிடிச்சிருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ இவ்வளவுதான். உங்களுக்கு எந்த நிற பறவையை மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.